இந்த நூலை பெற்றுக்கொண்டு சிறப்புரை ஆற்றும்படி ஐயா ரவி சுப்பிரமணியம் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். நல்ல கவிதை உங்கள் அனுபவத்தோடும் வாழ்வோடும் புனைந்து இப்படி யோசிக்க வைக்கிற போது அது சட்டென நமது கவிதையாகவும் ஆகிவிடுகிறது. அந்த சாமுத்திரிகா லட்சணம் ரமேஷின் கவிதை சிலவற்றிற்கு கூடி வந்திருக்கிறது. அடுத்தது பிரார்த்தனை என்ற ஒரு கவிதை. மேல் கவிதையில் சொன்னபடி அன்பு பொய்க்கிற போது அல்லது ஏமாற்றுகிற போது நாம் பிரார்த்தனைக்குத்தானே கண்மூடி கைகூப்ப வேண்டியிருக்கிறது. எதிர்கேள்வி கேட்காத, வேறு எந்த பக்க விளைவும் இல்லாத பகிர்தலும் ஆறுதலும் அது ஒன்றுதானே மனிதர்களுக்கு. கவிதை இப்படி தொடங்குகிறது. பிரார்த்திக்கிறேன், எப்பொழுதும் இல்லை, எப்பொழுதாவது பிரார்த்திக்கிறேன், பிரார்த்தித்து கொண்டே இருப்பேன், கடவுள் கைவிட்டாலும் பிரார்த்தித்து கொண்டே இருப்பேன், ஏனெனில் எனது பிரார்த்தனைகள் கடவுளுக்கானதல்ல, எனக்கானது என்கிறார். அறிவுமதி ஒரு புத்தகத்தில் எழுதியிருந்தார், நம்பிக்கைகள் தோற்று போகிற போது கூட மறுபடி நம்பிக்கையின் மீது நம்பிக்கை வைப்பதுதான் வாழ்க்கை என்று. கோயில்களே வேண்டாம் என்பவர்கள் வாழும் நாட்டில் இங்கு பிரார்த்தனைகளுக்கும் சுதந்திரம் இல்லை. ஆனால் கடவுள் கைவிட்டாலும் பிரார்த்திப்பவராகவே இருக்கிறார் ரமேஷ். அப்படியெனில் யாருக்காக அந்த பிரார்த்தனை என்று கவிதைக்குள்ளேயே சொல்லிவிட்டார். எது ஒன்றின் மூலமும் அதன் இன்னொரு பக்க கோணத்தை சொல்லி நம்மை எப்படியோ அமைதியை தேடும்படி ஆற்றுப்படுத்தி விடுகிறார். அன்பு நிராகரிக்கப்பட்டவனின் பிரார்த்தனை நிறைவேறாதவனின் அடுத்த காரியம் என்னவாக இருக்கும்? நல்லதோ கெட்டதோ வருகிறேன் என்று நேரடியாக களத்துக்கு வருவதுதான். கவிஞனும் அப்படி வந்து ஒரு கோரிக்கையை அதிகாரத்தின் முன் நீட்டி மனு கொடுக்க வந்திருக்கேன் சாமி என்று கவிதையில் ஆரம்பிக்கிறான். அவன் மாற்றுத்திறனாளியாகவும் இருக்கிறான். இந்த கவிதையை தன் வாழ்விலிருந்து அவர் எடுத்து எழுதியிருப்பதால் நம்மை அது பாடாகப்படுத்துகிறது. பிரதமரா, குடியரசுத் தலைவரா, முதலமைச்சரா, நீதிபதிகளா, இன்னும் இருக்கிற உயர் அதிகாரிகளாக பார்த்து தூ 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 என்று செல்கிறது. பார்க்க மனு கொடுக்க வந்திருக்கேன் சாமி என்று சொல்லும்போது அந்த தூக்கள் இயலாமையில் வெளிப்பட்ட துப்பல்களா, இல்லை பலரையும் பார்த்து என்பதை சொல்ல முடியாமல் தூ என்ற அந்த ஒற்றை எழுத்தில் எல்லோரையும் நிறுத்துகிறாரா என்பது கவிக்கே வெளிச்சம். உங்கள் பிறந்த நாளைக்கும் இறந்த நாளைக்கும் சோறு போடுறீங்களே சாமி, அன்னைக்கு மட்டும்தான் எங்களுக்கு வயிறு இருக்கா, மனு கொடுக்க வந்திருக்கேன் சாமி. பஸ் பாஸ், மூக்கு கண்ணாடி, ஸ்டிக்கு, மேடைக்கு மேடை கொடுக்குறீங்க, ஆனால் மேலே எதுவும் நடக்கலைங்களே, மனு கொடுக்க வந்திருக்கேன் சாமி. விளிம்பு நிலைன்னு விதவிதமாக விளம்பர பாட்டு விழாக்கோலம் போனதுங்க. ஒடுக்கப்பட்டோர்னு பெரும்பாட்டு ஒய்யாரமாக கேட்குதுங்க, மனு கொடுக்க வந்திருக்கேன் சாமி. நடைமேடையில் விளம்பரங்கள் தட்ட முட்டி மோதி நடக்கிறாங்க, ரோட்டோரம் வண்டி வாகனங்கள் தடுமாறி கிடக்கிறாங்க, மனு கொடுக்க வந்திருக்கேன் சாமி. பெரியாரை பெருசாக படிச்சிருக்கேன், அம்பேத்கரை அபாரமாக வாசிச்சிருக்கேன், மார்க்ஸை மாங்குன்னு படிச்சிருக்கேன், இவங்கெல்லாம் எங்களை பற்றி என்ன சொன்னாங்கன்னு தெரியல, மனு கொடுக்க வந்திருக்கேன் சாமி. கொஞ்சம் கிட்ட வாங்க என்று அழைத்து கடைசியாக என்ன கோரிக்கை எழுதி மனு கொடுக்க வந்தேன் என்று அவர் சொல்லும்போது நமக்கு அதிர்ச்சி ஏற்படுகிறது. கப்பலாக கொண்டு போய் யூதர்களை கடலில் கொட்டினாங்களாமே ஹிட்லர், அது மாதிரி எங்களையும் கொட்ட சொல்லி தான் மனு கொடுக்க வந்திருக்கேன் சாமி என்று முடிக்கிறார். இதை வாங்கக்கூட அதிகாரத்துக்கு கையில்லை, கேட்க காதும் இல்லை, ஏதும் செய்ய மனமும் இல்லை. இதையெல்லாம் வாங்குவதும் பார்ப்பதும் அதிகாரத்துக்கு வருவதற்கு முன்பு, வந்த பின்பு அவர்களுக்கெல்லாம் வேறு வேலைகள் இருக்கின்றன என்பதையெல்லாம் காதால் கண்ட ரமேஷ், ஒன்று நீங்களை கடலில் கொண்டு போய் கொட்டு, இல்லை உங்களை அள்ளி கவனிச்சுக்கிறேன் என்கிற உங்களுடைய இந்த டீல் ரொம்ப நல்லா இருக்கிற ரமேஷ். அறம் கொண்ட கவிஞன் தானே மரத்தோடு இதையெல்லாம் சொல்ல முடியும், நாங்களாம் வேறு எதையோ எழுதி கொண்டிருக்கிறோம் என்ற கூட்டி செல்கிறார் ரமேஷ். பூட்டி கிடக்கும் கதவுகளின் மீது முட்டி கொண்டிருக்கிறவர்கள் மத்தியில் தோழவி அருகில் இருக்கும் சில பூட்டா கதவுகளை திறந்து உள் சென்று அநீதிகளுக்கு எதிராக அவர் விறு என்று சொல்லும் சிலம்ப ஒளி எதிர்ப்படும் ஓரிரு மனங்கள் ஏனும் லேசாக அசைக்கட்டும். நன்றி, வணக்கம்.